வாஷ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க இந்த ChatGPT. ஒரு 20 எஸ்கேப் பண்ணிட்டான். ஹீலிங் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இதனால பயங்கர ஸ்கின் அலர்ஜி ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு போட்டிருக்கு. உன் பேச்சை கேட்டு நான் மூஞ்சில போட்டுதான் எனக்கு என்ன ஆகிருக்கிறது. சரிங்க, இதை வந்து மூஞ்சில் அப்படியே பண்ணக்கூடாதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதாவது என்னை பற்றி தெரியும் ChatGPT. அதாவது என்ன சொல்கிறதுனா, இது எக்ஸ்பெரிமெண்ட் பர்பஸ்க்காகவும் கண்டென்ட் கிரியேஷனுக்காகவும் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஆர்ம்ஸில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆர்ம்ஸ் இல்லாட்டி ஹேண்ட்ஸு அந்த மாதிரி இடத்துல ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு 24 hours, அதாவது 2 இன்ச்சஸ்க்கு அப்புறம் இந்த இடத்துல ஏதாவது இரிட்டேஷனோ இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணாதீங்க. இல்லாட்டி ஃபேஸ்லையுமே அதுக்கப்புறமே ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா 1 to 2 நிமிஷம் மேக்ஸிமமாகவே ஒரு 1 minute நம்ம வச்சுப்போம். 1 minute போட்டு டக்குன்னு வந்து நம்ம இதை வந்து வாஷ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க இந்த ChatGPT. என் கையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து இதை நான் வந்து அப்ளை பண்ணி வாஷ் பண்ணி பார்க்குறேன். ஸோ நாளைக்கு காலையில் எழுந்திரிக்கும் போது எனக்கு இந்த இடத்துல இரிட்டேஷன் ஆகும், இல்லை வேறு ஏதாவது எனக்கு டிஃப்ரெண்ட்டான உடம்புல வேறு எந்த ஃபீலிங் வராத ஒரு ஃபீலிங் வந்துச்சுன்னா நான் ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறது கிடையாது. 1 minute இங்கே இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ தண்ணி போட்டாச்சு, இது வந்து எடுத்தாச்சு. வாஷ் பண்ணியாச்சு இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல மார்னிங் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு வேறு எந்த ஃபீலுமே வரல, நார்மலாக தான் இருக்குது ஹேண்ட் அப்படிங்கும்போது நான் ஃபேஸில் வந்து இதை அப்ளை பண்ணி பார்க்குறேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ நாளைக்கு காலையில் பார்ப்போம். ஹலோ மக்களே, குட் மார்னிங். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா 5:58 வந்து ஆச்சு டைமு, ஏர்லி மார்னிங். இந்த கையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு எந்த ஒரு இரிட்டேஷனோ இல்லை எந்த ஒரு அலர்ஜி வாயோ இல்லை இதோட எதுவுமே வந்து எனக்கு தெரியல. ஸோ அதனால் இதை வந்து ஃபேஸில் லைட்டாக, ரொம்ப லைட்டாக வந்து ஒரு 1 minute மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பார்ப்போம் எனக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீல் தருதுன்னு பார்ப்போம். ஓகேவா, தண்ணி வச்சு வாஷ் பண்ணியாச்சு. அண்ட் இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி திரும்பவும் சொல்கிறேன், இது வீட்டில் யாருமே ட்ரை பண்ணிடாதீங்க. நான் வந்து இந்த வீடியோ பர்பஸ்க்காகவும் எக்ஸ்பெரிமெண்ட் பர்பஸ்க்காகவும் நான் பண்ணுறேன். நான் வந்து ஒரு 1 minute கூட முழுசாக வைக்க மாட்டேன். இப்போ சொன்னால் நல்லா இருக்கும், ஏதாவது சென்ட் மாதிரி. ஆனால் நீங்கள் வந்து வீட்டில் யாருமே ட்ரை பண்ணிடாதீங்க. ஓகே, இவ்வளோ தான் எடுத்துருக்கேன் நான் போட்டுது. வாஷ் பண்ணிட்டேன். இப்போ ஃபேஸ் வந்து ரைட்டான மாதிரி இருக்குது. அது ஒன்றும் இல்லை, அந்த மூஞ்சிக்கிறதுனால நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுறேன் இந்த செட்டாஃபில் ஃபேஸ் வாஷை வச்சு நான் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வரேன். ஓகே, ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக இருக்கேன். ஸோ அது வந்து இதனாலையா இல்லை அதை யூஸ்வலாக யூஸ் பண்ணுறேன் இந்த செட்டாஃபில் ஃபேஸ் வாஷ்னாலையா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இந்த மாதிரி விஷயம் நீங்கள் யாரும் வீட்டில் வந்து யூஸ் பண்ணாதீங்க. நான் வந்து முழுக்க வீடியோக்காகவும் எக்ஸ்பெரிமெண்ட் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணேன். ஜஸ்ட் 1 minute கூட முழுசாக போட்டு டக்குன்னு போய் வாஷ் பண்ணியாச்சு. ஸோ அதனால் பெருசாக எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. ஸோ நீங்கள் வீட்டில் யாருமே ட்ரை பண்ணாதீங்க. இந்த மாதிரி வேறு என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கமெண்ட்ஸ் பண்ண சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து சந்திக்கிறேன். பாய், டேக் கேர். முடிஞ்சால் இந்த வீடியோக்கு லைக் மட்டும் போட்டு மக்களே. தேங்க்யூ.